டு வண்ணமயில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். என்னுடைய கார்டன் வியூ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஒரு 2 நாளாக மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருந்ததுனால மாடிக்கு வர முடியல. அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா மழை அதிகமாக பெய்யும் போது என்ன ஆகும்னா செடிகள் எல்லாமே புத்துணர்ச்சி பெற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள்லாம் போயிடும். செடிங்களுக்கும் ஒரு பூஸ்டிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போது செடிகள் ரொம்பவே ஃப்ளவரியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது, க்ரீனரியாகவும் இருக்குது. இந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் காட்டுறேன் வாங்க. அது தக்காளி செடி ஏற்கனவே இந்த தக்காளி செடி. ஸோ அதை கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி செடி வளரும் போது நீங்கள் அந்த ஸ்டெம்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேர்கள் விட்டுருக்கும். அது அந்த மாதிரி தான் இந்த தக்காளி செடியிலையும் வேர்கள் விட்டுருந்தது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வேர்கள் விட்டுருந்தோன்னா உங்களுக்கு கட்டிங்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே வேர் தான். ஸோ இதை நம்ம எப்படி கட் பண்ணி வச்சாலும் பூக்களோடு தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம இதை பாட்டிங் பண்ணி வச்சா இது தனி செடியாக வளர்ந்துடும். ஆக்சுவலி இதிலேருந்து தான் நான் இதை கட் பண்ணேன். அதில் ஒரு 3 செடியாக பிரிச்சுருக்கேன். ஏன்னா வாழை செடிக்கு போகிற சத்து இந்த தக்காளி செடி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வாழை செடி வளராமல் போயிடும். அதனால தான் இதிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து அதை ஒரு 3 செடியாக பிரித்து வச்சுருக்கேன். இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை, இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அண்ட் வாழை எல்லாமே சூப்பராகவே வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா. அண்டு செம்பருத்தி, ஃப்ரண்ட்டில் வச்ச செம்பருத்தி இது பார்த்தீங்கன்னா இதோடைய லீவ் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒயிட் வளர்த்துட்ருக்கு. அண்ட் இது சில்வர் லாவெண்டர் பூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதனுடைய க்ரோத் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. ஆனால் இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறமா பிளேசஸ் சேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த சில்வர் லாவெண்டர் சூப்பராக பூத்துருக்கு. நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பூத்துருந்தது. அதுக்கப்புறமா இப்போது கொஞ்சம் இந்த சன்லைட்டில் பாருங்கள், கோல்டன் சன்லைட்டில் இந்த இந்த பிளேசஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃப்ரண்ட் இது வீட்டோட என்ட்ரன்ஸு, ஃப்ரண்ட் வியூ இது. அண்ட் கொய்யா மரம் நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இதை கொய்யா ஃப்ளோரில் பிளான்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுருக்கோம். பிளான்டிங் பண்ணும்போது நான் காட்டுறேன். அண்ட் இந்த தொட்டியை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நிறைய செம்பருத்தி செடி ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன். அந்த செம்பருத்தி செடியில் ஷஃபிள் பண்ணி நம்ம இந்த பிளான்டிங் ப்ராப்பராக பண்ணிடலாம். எந்த செடி தொட்டியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது சங்குப்பூ. இதை நான் எடுத்து போடுறேன். ஆனால் கார்டன் ஃபுல்லாகவே நிறைய சங்குப்பூ செடி தான் நிறைய இருக்குது. பாருங்கள், இந்த காயெல்லாம் நிறைய விதைகள் வேறு நிறைய இருக்குது. நான் ஆல்ரெடி எடுத்தும் வச்சுருக்கேன். பட் இதில் போட்டும் வைக்கிறேன். நமக்கு எப்போ தேவைப்படும் போது அப்போ நமக்கு செடிகள் நிறைய இருக்கும். ஸோ இது தானாக வளர்ந்துருக்கு. ஓகே, நம்ம இது இந்த பச்சை மிளகாய் செடியை பிடிச்சிக்கிட்டே வளர்ந்ததுனால இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு செடி மாதிரி இருக்குது. இது என்ன கலர்னு தெரியல. ஆக்சுவலி லைட் கலர் தான் நம்ம இப்போ பார்த்துருன்னு நினைக்கிறேன், வயலட்லேயே. அண்ட் பச்சை மிளகாய் நிறையவே காய்ச்சிருக்கு. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா இது எல்லாமே காஞ்சிருச்சு. இந்த மாதிரி மிளகாய் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நமக்கு சட்னி அரைக்கும் போது க்ரீன் சில்லி போடுறது பதில் இந்த மிளகாய் போட்டு சட்னி அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறுகாய், துவையலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் நான் பறிக்கவே இல்லை, காஞ்சிருச்சு. ஸோ இதுலேயும் சீட்ஸ் இருக்குது. இது நம்ம அப்படியே பித்து போட்டுட்டோன்னா திரும்பவும் செடிகள் முளைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த செடிக்குள்ளேயே போட்டுடலாம். ஸோ நிறைய சீட்ஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த ரோஜா செடி பற்றி சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி என்னென்னா, நான் எதேச்சியாக தான் இந்த செடி வச்சேன். ஆனால் இந்த செடி கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா, இது எப்போவுமே பூ பூத்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கலர் பார்த்திங்கன்னா லைவில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரான கலருங்க. ரோஸ்லேயே இந்த கலர் மாதிரி எந்த ரோஸும் இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ டார்க் கலர். அண்ட் ரெட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி வீடியோவில் எனக்கு தெரியல, நேராக பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அந்த செடி ஃபுல்லாகவே பூக்களாக இருந்தது. உங்களுக்கு நிறைய வீடியோஸும் போட்டிருப்பேன் அந்த பூ பூத்திருக்கும் போது. தென் இது கேசவர்த்தினி நிறைய முளைக்கும். இது நல்லா இருக்கும் அழகாக.
இது ஒன்றும் நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்கல நான் பெருசாக. நம்ம நிறையா செடிகள் வந்து நம்ம பிளான்டிங் பண்ணுறதுனால நான் வந்து அதுக்கு பெருசாக வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கல. பாருங்கள் கோலமல்லி. ஸோ இந்த ரெட் கலர் சில்லிக்கு ஈக்குவலான கலரில் வந்து பூத்து, நல்ல கலர், எவ்வளோ பெருசாக போட்டிருக்கோம். இந்த ஒரு பூ போதும், நம்ம வந்து ஒரு சாமிக்கு இந்த மாதிரி ஒரு 4 பூ பூத்துதுன்னா நமக்கு பூ வாங்க வேண்டியதே இல்லை பூஜைக்கு. இது வந்து கோலமல்லி எக்ஸோரான்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கத்திரிக்காய், இது நெக்ஸ்ட்டு ரொட்டீனுக்காக ஏற்கனவே வச்சுருந்த கத்திரிக்காய் தான், வெள்ளை கத்திரிக்காய். இது துளிர் இருக்குது அண்ட் பூவும் இருக்குது. நம்ம இந்த பழம் பறித்தா தான் அது வந்து காய் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நாம் இது போதும், அந்த காய் வந்து நம்ம முத்துட்டோம். ஏற்கனவே ஒன்று வந்து நான் விதைக்கு போட்டுட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து பேய் வெரைட்டியில் நிறைய இது செடி வந்து வளராதுன்னு நினச்சேன். நான் ஏற்கனவே வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த தொட்டி க்ரோ பேக் தான் அது. அதில் ஏற்கனவே சீட்ஸ் இருந்தது போல் இருக்குது, அது தானாகவே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த தொட்டி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த தொட்டி அந்த ஏரியாலேயும் வந்து ஒரு 2 செடி வந்து நம்ம அந்த பேய் வெரைட்டி செடி பார்த்தேன். அண்ட் இது வந்து சில்வர் லேவெண்டர் தான். இந்த சில்வர் லேவெண்டர் தான் நம்ம அங்கே பார்த்தோம். ஆக்சுவலாக இது பெருசு, இது வந்து சின்னது. ஸோ இதை நம்ம வந்து நல்லா வளர்த்தோம்னா நல்லா பெருசாக வளரும். அண்ட் இது பூக்கள் கொடுக்குறதுனா உங்களுக்கு வந்து கண்கள் தாங்க போதாது, அந்த அளவுக்கு வந்து பூக்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து வயலட் கலர் பூ. தவணமும் இது மாதிரி தான் இருக்கும், தவணம் மாதிரி கொழுந்து சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஏதோ ஒன்று வந்து இந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இது வந்து அந்த செடியான்ற மாதிரி தான் கேட்குறாங்க. பட் அது கிடையாது, இது சில்வர் லாவெண்டர். இது வந்து சூப்பராக இருக்குது. இது வாங்கி வைக்கிறது வந்து உங்கள் கார்டனுக்கு வந்து ஒரு ஒர்த்து தான் நான் சொல்வேன். வந்து இது வந்து சேப்பக்கிழங்கு நான் சும்மா வந்து 2 தான் இன்சர்ட் பண்ணி வச்சேன். இந்த இடத்துல ஒரு சேப்பக்கிழங்கு வளர்ந்து ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய இந்த வாழைச்செடியை தள்ளிட்டு வளருது. ஸோ இது நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சாகணும், இல்லைன்னா நான் ஊறிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளால் வந்து பிடுங்க முடியாது. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. தாமரை இலை தண்ணீர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த லீஃப் ரொம்ப அழகாக இருக்குது. இது கிட்ஸ்லாம் அழகாக விளையாடுவாங்க. என் பொண்ணு ஜாலியாக விளையாடுவா, முத்து மாதிரியே இருக்குது. அண்ட் வந்து கிரெயின்பெரி பாருங்கள், இந்த கிரெயின்பெரி பூத்துருச்சா, காய்ச்சிருச்சு. இப்போ பறிக்கலாம். இப்போ இது ரொம்ப நல்லாயிருக்கு கிரெயின்பெரி. 2 இருந்தது, 1 கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று எங்கேன்னு தெரியல. பாருங்க, சாப்பிடலாம், இது அவ்வளோ நல்லது. கீழே வந்துருச்சு, வச்சு தெரியலையே. ஓகே, அந்த 2 வந்து தான் இப்போதைக்கு, இந்த 2. அண்ட் இன்றைக்கி அறுவடை. இது நிறைய இருக்குது, எனக்கு பறிக்க மனசு இல்லைங்க. அண்ட் பாருங்கள், அண்ட் இதுதான் வந்து இந்த செடி. நிறைய நம்ம வீடியோ எடுக்கும்போது வந்து இது பூக்காது, நேராக பூத்துருக்கு. ஓகே, இதுவுமே நம்ம வந்து மரமாக்கி வளர்ப்போம். அண்ட் இது வந்து செப்பக்கிழங்கு. சப்போட்டாவை வளரவே விடாமல் இந்த சங்குப்பூ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. இது வந்து ஒயிட் சங்குப்பூ, பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம பறித்து சாமிக்கு வச்சோன்னா போதுங்க, நமக்கு கடையில் பூ வாங்க வேண்டியதில்லை. இது ரொம்ப அழகான கலர்ஸ். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த மஞ்சளை நம்ம அறுவடை பண்ணுற வீடியோ போடுறேன். எவ்வளோ மஞ்சள் வந்து வந்திருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம வந்து திரும்பவும் வந்து ரீபார்ட் பண்ணணும். இப்போது நிறைய பிளான்ஸ்லாம் அப்படி அப்படியே இருக்குது. சிலதெல்லாம் மண்ணில் ஊனிட்டோன்னா நமக்கு வந்து அந்த கேன் க்ரோ பேக்லாம் நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த வெரைட்டி ஆஃப் செம்பருத்தி, இது வந்து செம்பருத்தி தான். இந்த செம்பருத்தி நிறைய பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ செம்பருத்தி பூத்துருக்கு. இது பார்க்க வெண்டைக்காய் பூ மாதிரி இருக்குது, செடியே வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. ஆனால் இது வந்து வாங்கும்போது எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனால் வந்து இப்போ பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர் அழகாக இருக்குது.
அழகாக தலை சாஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து தேங்க் காடுங்க வெயில் அடிக்குது. இன்னும் 2 நாள் மழை பெஞ்சிருந்ததுனா கொஞ்சம் செடிங்கெல்லாம் வந்து சத்து எல்லாமே போயிடும். மழை நல்லது தான், பட் ஆனால் அளவுக்கு அதிகமான மழை வந்து செடிகளுக்கு நல்லதில்லை. இந்த நித்திய மல்லியும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். நிறைய பூக்கள் எடுத்துகிட்டு இருந்து சுண்டைக்காய் பறிக்காமல் விதைக்காக விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் ஒரு 2-3 சுண்டைக்காய் செடி நம்ம டெவலப் பண்ணி வைப்போம். அண்ட் முல்லை நைஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்பேசஸ்லாம் இருக்குது, அதெல்லாமே ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம செம்பருத்தி செடியே பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியிலே 2 செடி இருக்குது. ஸோ இதெல்லாமே தனித்தனியாக வச்சோன்னா நமக்கு தேவையான செடிகள் கிடைக்கும். நம்ம கடையில் வாங்க வேண்டியதே இல்லை. எனக்கு நிறைய செடிகள் ஒரே தொட்டியில் இருக்கிறதுனால தான் வந்து க்ரோத் வைஸும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி க்ராப்பிங் பண்ணோம் இல்லையா, அந்த க்ராப்பிங் பண்ணது எல்லாமே வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த மழை பெஞ்சதும் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய துளிர் வந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாமே கூட நான் க்ராப் பண்ணி விட்டது தான். இப்போ துளிர் இனிமேல் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம வந்து பூக்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு துளிர் வந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா போதும், நமக்கு பூக்கள் கிடச்சிரும். அண்ட் நிறைய எலுமிச்சை காய்ச்சிட்ருக்கு. ஸோ இவங்களுக்குமே ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு பெரிய கேனில் நம்ம வச்சுட்டோன்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அண்ட் செம்பருத்தி இதெல்லாம் எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய செம்பருத்தி. அண்ட் இட்லி பூ இது ஒரு கலருங்க. அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட் கலரு. இது வந்து கோலமல்லி தான், இது வந்து டார்க் கலர். ஒயிட் போகினிலாம் நிறைய பூக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நிறைய வந்து பூக்கள் வந்து இந்த செடி ஃபுல்லாக இருக்குது. அண்டு இந்த செடி என்ன ஆச்சு, சில்வர் லெவெண்டர் பூச்சி தாக்கமுங்க, துளுக்கும். இப்போ மழை பெஞ்சதுனால துளுக்கும். தண்ணி ஊற்றிருக்க மாட்டோம். இந்த பூக்கள் அடினியும் அழகாக இருக்குது. துளசி நிறைய வளர்ந்துருச்சு. துளசி தான் வந்து நிறைய வளராமல் இருந்தது. அண்ட் இந்த பூனை மீசை, இந்த வந்து பூனை மீசை ரொம்ப மருத்துவ பூனமுள்ள ஒரு செடி. சைனாலெலாம் இது வந்து ரொம்ப, சைனா ஜப்பான் அவங்க நாட்டில் வந்து இது ரொம்ப வந்து யூஸ் பண்ணுவாங்க சமையலுக்கு. அண்ட் டிசம்பர் மாதத்துலேயும் பூக்களை, இந்த ஜனவரிலையும் பூக்காது போல் இருக்குது. அது இப்போ தான் க்ரோத் வளர்ந்துட்டுருக்கு. எப்போ பூக்குமோ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போலாம் வந்து சீசனே இல்லைங்க. எல்லா பிளான்ட்ஸுமே வந்து சீசன் மாறி தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த பூ பாருங்கள், இது அழகாக இருக்குது. இப்போ இதுவுமே வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பார்த்தா குச்சி தான் இருக்குது, பெருசாக லீவ்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் பூக்கள் இருக்குது. ஸோ தூக்கி போடவும் மனசு இல்லை. ரோஸ் பெருசாக நான் வந்து விரும்ப மாட்டேன். அதை என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, பி ஃப்ராங்க். அண்ட் வந்து எனக்கு அதை வந்து ஸ்டிக் மாதிரி பார்க்குறதுக்கு எனக்கு மனசே இருக்காது. அண்ட் போகினில்லா இது பாருங்கள், டபுள் கலர். அதை ஏற்கனவே 2 கலரும் சேர்ந்து வச்சதுனால இது என்ன ஆச்சுன்னா டபுள் கலர் ஆகிடுச்சு. அண்ட் எல்லோ போகினில்லா, இது என்னென்னா எல்லோ போகினில்லா நல்லா வந்து நீட்டமாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் க்ராப்பிங் பண்ணி விட்டுறேன். அண்ட் இவங்க எம்டியாக இருக்காங்க. இவங்களுக்கும் வந்து ஒரு செடி கொடுக்கணும். உங்கள் செடியை தான் இங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு இவங்களுக்கு எடுத்து கொடுத்துட வேண்டியதான். ஸோ இது வந்து வெறும் பிளாஸ்டிக் 2 லிட்டர் ஸ்ப்ரைட் பாட்டில் தாங்க, அது வச்சு செஞ்சது தான். எனக்கு கீழே இருக்கிற காலெல்லாம் 10 ரூபா ஸ்ப்ரைட் பாட்டில். ஸோ சிம்பிளாக வந்து செஞ்சேன். நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் பாருங்கள், துளசி ரொம்ப அழகாக நிறைய வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் துளசி வந்து எனக்கு என்னுடைய கார்டனில் நல்லா வளர்ந்துருக்கு. இது துளசி செழிப்பாக வளருதுன்னா வந்து அந்த வீடும் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து இப்போ கண் கூட பார்க்குறேன். நான் இத்தனை வருஷம் நான் வந்து கார்டன் வச்சுருக்கேன். எனக்கு துளசி வந்து தானாக வளரும், பட் அந்தளவுக்கு வந்து க்ரோத் இருக்காது. இது பார்த்தா நிறைய பூக்களோட அழகாக இருக்குது. இது அன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த ஃபுல் லீவ்ஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டு ப்ளேசஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சேன். ஃபுல்லாக இது இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து துளசி, திருநீற்று பச்சிலை அந்த மாதிரி தான் வந்து மெடிசனல் பிளான்ட்ஸாக தான் வளர்த்துருப்பேன். நீங்கள் கை வச்சு நீங்கள் க்ராஸ் பண்ணி போனாவே உங்களுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வாக் போகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இன்னும் க்ளீனிங் ஒர்க் நிறைய இருக்குது. இந்த லீவ்ஸ் எல்லாமே வந்து நம்ம சுத்தம் பண்ணணும். அண்ட் கார்டனை இன்னும் ஒரு ஸ்பெஷல் வியூவாக வந்து சேஞ்ச் ஓவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னுடைய கார்டன் இவ்வளோ தான். அண்ட் கீழே வந்து நிறைய பாட்ஸ் வச்சதுனால என்னுடைய கார்டனோட ஷேப், சைஸ் அண்ட் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு.
அண்ட் பட் ஓவரால் வியூ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பூக்களோட என்னுடைய மார்னிங் ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்டன் வந்து போனேன்னா எனக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பீஸ்ஃபுல் வைப், பாசிட்டிவ் வைப் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கார்டனில் நீங்கள் இந்த வந்து அதுவும் ஆஃப்டர் ரெயின் இந்த மார்னிங் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த கார்டன் நடுவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கார்டன் நடுவில் நீங்கள் இந்த வாக் போகிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சிம்பிளான ஒரு கார்டன் லுக் இது தான். அண்ட் இது இவங்களை எல்லாருமே மெயின்டைன் பண்ணணும் அண்ட் டெய்லி வந்து இவங்களை வந்து பார்க்கணும். அப்போ தான் இவங்களுமே நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் வந்து 800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து ஜஸ்ட் வந்து என்னுடைய ரொட்டீன் ஷெடியூல், நான் எப்போவுமே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுப்பேன். நான் அதை மட்டும்தான் அப்லோட் பண்ணுவேன். எப்போவுமே வந்து சேவ் பண்ணி வைப்பேன் நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம். எனக்கு கார்டன் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது. ஸோ அதை ஏன் நம்ம வந்து வீடியோவாக போடக்கூடாது அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறமா நான் வந்து போட ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு வந்து 800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னுடைய வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அது எவ்வளோ வியூஸ் பார்க்குறீங்கன்னும் போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ். இது எனக்கான ஒரு ஒரு கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய எனக்காக என்னுடைய ஒர்க்குக்காக வந்து கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய கார்டன் வியூ எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இருந்து ரசிச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன். அண்ட் ஓகே, பாய் பாய். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.